இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து பாரதிய "நீங்க எனக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரிஞ்சு போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனேமே வந்து ஆதி, பாரதி 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆதி வந்து சொல்றாங்க, "இல்ல பாரதி, நம்ம இந்த சேர்ந்து வாழ்றதெல்லாம் வந்து நம்ம கையில கிடையாது. எல்லாமே வந்து அந்த ஆண்டவனோட கையில தான் இருக்கு. எல்லாம் விதின்னு நெனச்சுக்கிட்டு போக வேண்டியதான். ஏன்னா வந்து நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துட்டா, இந்த உலகத்துல வந்து சாமின்னு ஒண்ணே இருக்காது. சரியா? அதனால வந்து நம்ம ஆசைப்பட தான் முடியும். அத நிறைவேத்துறது வந்து மேல ஒருத்தன் இருப்பான். அவன் பார்த்துக்கிருவான். அதனால வந்து நீங்க என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டாலோ, நான் உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டாலோ, அது வந்து நடக்கிறது தான் நடக்கும். அதெல்லாம் ஆண்டவன் கையில தான் இருக்கு பாரதி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஆதி என்ன ஆதி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப நீங்க நான் உங்களுக்கு வேண்டாமா? அதுக்கு பதில் சொல்லுங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் வந்து நான் அதுக்கு தானே பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எதுவுமே வந்து நம்ம கையில கிடையாது. எல்லாமே வந்து ஆண்டவன் கையிலயும், விதி கையிலயும் தான் இருக்கு. தயவுசெய்து வந்து இனிமே இத பத்தி பேச வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பாரதி ஆதி, நான் உயிர் பிழைச்சு வந்ததே வந்து உங்களுக்காக தான் நான் நினச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்களே இப்படி சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது பாரதி. நான் வந்து உங்கள கொண்டு வந்து உயிர் பிழைக்க வச்சதே வந்து தமிழுக்காக தான். தமிழ் அனாதை ஆயிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். என்னைய மாதிரி இந்த கட்டத்தில வந்து தமிழ் அனாதையா இருக்கக்கூடாதுல்ல. அதனால தான் அப்படியெல்லாம் சொன்னேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆதி, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க எனக்கு வேணும். நான் ஆதின்னு கூப்பிடுறதுக்கு நீ எங்க பக்கத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஆதின்னு கூப்பிட நான் இருக்கணும். என் மச்சான் அழகருக்கு வந்து நான் இருக்கணும். தமிழுக்கு நான் இருக்கணும். ஆனா எனக்கு வந்து அம்மான்னு கூப்பிட எங்க அம்மா இல்லையே! நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு, எல்லாமே வந்து நம்ம கையில இல்ல பாரதி. இனிமே நம்ம சேர்ந்து வாழ்றதும், வாழாததும் நம்ம கையில கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விறுவிறுன்னு வந்து பிரிஞ்சு போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து திருப்பி டாக்டர் வந்து கூப்பிடுறாங்க. "என்ன ஆதி, நீங்க பாட்டுக்குள்ள வெளியில போறீங்க. வாங்க, உங்க ஒய்ஃப் வந்து தனியா இருக்காங்கல்ல. அவங்கள நீங்க இருந்தா தான் அவங்க ஃபுல்லா வந்து குணமடைவாங்க. வந்து பார்த்துக்கோங்க பக்கத்துல இருந்து" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. வேற என்ன செய்ய, டாக்டர் சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்துக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறது, வேண்டா வெறுப்பா தான் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சரி, உடம்பு வந்து சரியாயிருச்சு. இனிமே வந்து நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போலாம் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவங்க வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போறாங்க. அந்த பக்கம் பார்த்தா அழகர் வந்து ஆதிய பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போய்க்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஆள்தார் வந்து நிப்பாட்டுறாங்க. "ஏய் எங்கடா போற?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, ஃப்ரெண்ட பார்க்க போறேன். என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "டேய் உன் ஃப்ரெண்ட இனிமேலாவது திருந்தி வாழ சொல்லு. தேவையில்லாம வந்து பாரதி வந்து பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா, நான் சும்மா இருக்க மாட்டேன்டா" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் அவன் ஒண்ணும் பண்ணலடி. எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பன் தான். சொன்னா உன் மரமண்டைக்கு ஏன்டி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் நான் பார்த்தேன். இன்னும் என்னடா எங்க அப்பாவ பத்தி எதுவுமே சொல்லலையேன்னு பார்த்தேன். இந்தா சொல்லிட்டேல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. டேய் உங்களுக்கெல்லாம் சொந்த புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. என் ஃப்ரெண்டு சொன்னது சரியா தான் போச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. உன் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்? ஒரு கிறுக்கு பிடிச்ச மொரடனான கிறுக்கு பிடிச்சவன் 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு இப்படி அலையிறாங்களே அப்படின்னு சொன்னான். அது மாரி தான் நீங்க மொரடனும், கிறுக்கும் சேர்ந்துக்கிட்டு சுத்திக்கிட்டு திரியிறீங்க. கடைசி வரைக்கும் வந்து நீ எதையுமே நம்ப மாட்ட. உங்க அப்பா வந்து உன்னைய கொலை பண்ணா கூட நீ பாட்டுக்கு எங்க அப்பன் கொலை பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு தான் நீ இருப்ப. எனக்கு தெரிஞ்சு போச்சு உன்னைய பத்தி. அது மட்டும் இல்லாம இனிமேலாவது கொஞ்சமாவது சொந்தமா யோசிக்க பாருடி. சின்ன வயசுல வந்து அப்பா எதையாவது காட்டி அது இதுன்னு பொய் சொன்னா, அத நம்புனோம். 7, 7 வயசாயிடுச்சு. இன்னும் அத நம்பிக்கிட்டு இருக்கியேடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு விறுவிறுன்னு போறாங்க. அடுத்த சீன்ல பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து வீட்டுக்கு கூட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டு வந்தவுடனேயும் அங்கனக்குள்ள வந்து லட்சுமி வந்து ஆரத்தி எடுக்காங்க. ஆரத்தி எடுத்து வீட்டுக்கு கூட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டு போம்போது பார்த்துக்கிட்டோம்னா, அங்கனக்குள்ள பவித்ரா வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க மறு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அம்மா நான் தாம்மா பவித்ராவோட கல்யாணத்துக்கு வர முடியாம போச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி விடுமா, இதில என்ன இருக்கு? நீ உயிர் பிழைச்சு வந்ததே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இனிமேலாவது 2 பேருமே வந்து சந்தோஷமா வாழுங்க. நடந்தது நடந்து போச்சு. அத நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில பார்த்தா அங்கிட்டிருந்து ஆண்டாள் வந்து வராங்க. "ஏய் பாரதி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வேகமா வராங்க. வந்து பாரதியோட கன்னத்தில வந்து பலார் பலார்ன்னு அரைஞ்சிடுறாங்க. "ஏன்டி இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? இப்போ வந்து நான் உங்களுக்கு தேவைப்படுது. ஆனா அப்ப நாங்க யாருமே தேவையில்லன்னு சொல்லி தானே அந்த முடிவெடுத்த" அப்படின்னு சொல்லிட்டு பலார் பலார்ன்னு கன்னத்தில அரைஞ்சிடுறாங்க. அத பார்த்த உடனே ஆதிக்கு வந்து ஷாக் ஆயிருது. "என்னடா இப்படி பண்றாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்துக்கிட்டா நம்ம பாரதி வந்து சாரி கேட்காங்க. "சாரிடி மன்னிச்சிரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "சரி விடு. இனிமே தான் நீ வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். பக்கத்தில இருக்கிறவங்க யாரையும் நம்பக்கூடாது. ஏன்னா யார் எந்த நேரத்தில என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. சரியா? அது மட்டும் இல்லாம உனக்கு எதுவும் உடம்பு லேசா ஏதாவது பண்ணுச்சுன்னா எனக்கு உடனே ஃபோன் போட்டுருடி" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆதிய வந்து ஓரக்கண்ணால பார்த்துக்கிட்டேவும், "சரிடி நான் பார்த்துக்கிறேன் நீ போ" அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள அனுப்பி வச்சுட்டு, பாரதி வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சாரி ஆதி. அவ எத பத்தி பேசுறா, ஏன் பேசுறான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அவ வந்து என் மேல உள்ள பாசத்தில தான் பேசுறா" அப்படிங்கிற மாரி வந்து பாரதி சொல்றாங்க. "எனக்கு புரியுது பாரதி. உங்க மேல உள்ள பாசத்தில நீங்க எதுவும் ஆயிறக்கூடாது, உங்களுக்கு எதுவும் ஆயிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னைய பத்தி அவங்க யோசிக்கவே இல்லையே. என்னோட இழப்பு எங்க அம்மாவ பத்தி அவங்க யோசிக்கவே இல்ல. அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டு வேணும். ஆனா எனக்கு மட்டும் எங்க அம்மா தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படித்தானே?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து விறுவிறுன்னு கோவப்பட்டு
ஆதி வந்து வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம இவங்க இருக்காங்கல்ல பவித்ரா, அதுக்கடுத்து அவங்க ஹஸ்பண்ட் ஆகாஷ் 2 பேருமே வந்து மறு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து டீ போட்டு கொண்டு வந்து லட்சுமி வந்து ஃபஸ்ட்டு வந்து அழகருக்கு குடுக்காங்க. "அம்மா இப்பயுமா அழகர் மாமா குடுப்பீங்க? எங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காருல்ல அவர் குடுக்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா வந்து கேட்காங்க. "ஏய் உங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு மாப்பிள்ளடி. அழகர் வந்து எனக்கு எப்பயுமே பையன்டி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து தர்மலிங்கம் வந்துடுறாங்க. வந்தவுடனே அவனுக்குள்ள கோவப்பட்டுறாரு. இவர் வந்து பாட்டி வந்து கோவப்படுறாங்க. "ஏய் எதுக்குடா இங்கே வந்த? லெட்டர் எழுதி வச்சுட்டு போனேல்ல, இப்போ எந்த முகரைய காட்டிக்கிட்டு இங்கே வந்திருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து அங்கனக்குள்ள வந்து நம்ம தர்மலிங்கம் வந்து ஆண்டாள கூப்பிடுறாங்க. "இங்கே வா ஆண்டாளு" அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டு போய் இருக்கிற நகையெல்லாம் எடுத்துட்டு அப்படியே நடிக்காங்க. அடுத்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு நடிக்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். "மாப்பிள நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இங்கே வீட்டில் என் பொண்டாட்டியும் அவங்க அப்பனும் இந்த மாதிரி தான் கொஞ்சம் மெண்டல் கண்டுக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா அந்த நகையெல்லாம் கொண்டு போய் நீ வந்து இவட்ட கொடுத்துரு, பவித்ராட்ட கொடுத்துரு. அவள் தான் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா. இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து அவளுக்கு செய்ய வேண்டியது செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆண்டாளும் நகையை எடுத்துகிட்டு "அப்பா வாப்பா நீயே வந்து கொடுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூப்பிட்டு வராங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து முடிச்சிடுறாங்க.